பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புன்மயிரு கணம் போயினையாவும் எழு பசும் பொற்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் இரவி. Tamil Nadu gave birth to Subramanya Bharati, who rang the wake-up call for the countrymen in slumber. The same Tamil Nadu permitted to the rearing of criminals arising out of religious conversion. Post-independence in 1947, Muslims belonging to Vedalai of Ramanathapuram district organized agitations against celebration of independence. 1947 எங்கள் பகுதியில் இந்தியா சுதந்திரம் அப்போ சுதந்திரம் கொண்டாடிருக்காங்க. ஊரில் கொடிநாட்டுக்காண்டி போய் கொடிநாட்டும் போது அங்கே உள்ள முஸ்லீம்ஸில் வந்து கொடிநாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து இந்த குளிக்கிலே வந்து விழுந்திருக்காங்க, கொடி ஏற்றக்கூடாது. In the same Vedalai, before a few years, some Muslims unfurled the national flag upside down, thereby re-establishing their anti-national credentials, says Vadivelu, who owns a shop at Vedalai. வேதாள பஞ்சாயத்து பிரசிடண்ட் முஸ்லீம் பாய் ஒருத்தர் தேசிய கொடியை வேணும்னே தலையில் ஆற்றினார். அவர் பேர் வந்து முகமது சாலிஹ். Wantonly, they dump garbage and filth in the Vinayagar temple and the government is nonchalant about it. ஆசாரிகள் சமுதாயம் ஒரு 10 குடும்பம் இருக்காங்க. அவங்க ஒரு பிள்ளையார் வச்சு கும்பிட்றாங்க. அவங்க இடம் சொந்த இடத்துல பிள்ளையார் வச்சு அப்புறம் கோயிலுக்கு கும்பிட்றாங்க. அந்த இடத்துல வேணும்னே அசிங்க அந்த கோயில் எடுத்துன்னு சொல்லிட்டு குப்பையில் கொண்டு கொடுத்து மலம் கழிக்கிறது எல்லாமே வேணும் திட்டமிட்டு செய்கிறாங்க. Ban on loudspeakers in the temple premises for singing bhajans during the holy Tamil month of Margazhi. இந்துக்கள் வந்து ரேடியோ போட விட்றாங்க, லவுட் ஸ்பீக்கர் வந்து பஜனை பாடலில் போட விட்றாங்களே, போடக்கூடாது அப்படின்னு தடுத்துடுறாங்க. அப்போ மீறி போட்டாலும் இந்த போலீஸை வச்சு எங்களை மிரட்டி இது பண்ணி போலீஸ் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. When Muslims are praying in the mosque, seeing televisions in houses is banned. வருஷம் முழுக்க 370 நாள் அவங்க வந்து எப்போல்லாம் வாங்க சொல்கிறாங்களோ அப்போ வந்து இந்துக்கள் வந்து ரேடியோ போடக்கூடாது, வீட்டில் டிவி வால்யூம் வைக்கக்கூடாது, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க. ஏற்று பண்ணால் அடிக்கிறது, கூட்டம் வந்து தாக்குறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை ஏற்று தாக்கல் பண்ணால் சர்க்கார் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. In this Taliban reign, can one organize Ganesh Chaturthi celebrations? During the Ganesh Chaturthi celebrations in the year 2004, Muslims indulged in stone pelting and instigated riots. And the man who stood by them was a former member of legislature and the current member of parliament, Anwar Raja. ஊரம் நடத்தும்போது அதை வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து பெரிய கிளாஷ் ஆச்சு. அது வந்து போலீஸ் வச்சுட்டு அவங்க எங்களை கல்லெறிஞ்சு இது பண்ணாங்க. அப்போ வந்து தொகுதி எம்எல்ஏ வந்து அன்வர் ராஜான்னு ஒரு முஸ்லீம் இருந்தார். அவர் தலையிட்டு எங்களை அந்த இதுலேருந்து அந்த நாயவசத்து ஊர்வலம் நடத்த விடாமல் செஞ்சு. Officials belonging to Revenue Department dumped idols of Ganesha in a garbage truck and immersed them in the sea, says Vadivelu. தலையிட்டு ரெவன்யூ பீப்புள் வந்து அதை கைப்பற்றி அந்த விநாயகரை கைப்பற்றி குப்பை லாரியில் வச்சு கார்பரேஷன் குப்பை லாரியில் வச்சு மண்டபத்தில் கொண்டு அவங்களா கரைச்சிட்டாங்க. The treachery of the Muslims of Pudumadam surpassed the anti-national act of those who unfurled the national flag upside down. During the year 2006, on 16th of August, the national flag was brought down and the Muslims tied 16 slippers up above the flagpole, says Chinnathambi. இந்த இதுக்கு சுதந்திர தின விழா ஒன்று கொடியேற்றுவாங்கல்ல, அப்போ 15ஆம் தேதி கொடியேற்றிட்டு போயிட்டாங்க. அதிகாரிகள்லாம் வந்து பெரிய ஆஃபீஸர்கள்லாம் வந்து அதுக்குண்டான ஆளுக்க இத்தனை நாள் காலையில் இவங்க அந்த முஸ்லீம் பள்ளிகளாக சேர்ந்து ஒரு 7 பேர் தேசிய கொடியை வெட்டி விட்டுட்டு 16 செருப்பை கட்டி ஒசக்கை ஏற்றி பப்ளிக்கில் தொங்குற அளவுக்கு போட்டு விட்டாங்க. And the one who did this was the chairman of the Panchayat, Parvez. இதுக்கு காரணமாகவே இருந்திருக்காரு யார், எம்எஸ் தர்வேஸ். 2-3 பீரியட் பிரசிடண்ட் இருந்தவர். அவர் வீட்டு செருப்பையே கலத்தி கொடுத்துருந்துருக்காரு அந்த கொடியேற்றின விஷயத்துக்கு. அவர் செருப்பு தான் அங்கே மேலே தொங்கி இருக்கு. Now, would a Hindu be able to live in peace in the place which is administered by a traitor? Without the permission of these Muslims, one cannot even go to the sea for fishing, says Chinnathambi. கழிவு டயத்தில் தான் விடுவாங்க, மற்ற நேரம் விட மாட்டாங்க எங்களை. அவங்கள மாதிரி நாங்களும் போய் அதே அதிகாலையில் வலை போட முடியாது, பிடிக்க முடியாது. இதில் 20 வருஷமாக இருக்கிறோம், 50 வருஷமாக இருக்கிறோம். அவங்க முஸ்லீம்ங்க தான் மீன் பிடிக்கிறாங்க,
மீன் பிடிக்க அனுமதி கொடுக்குறாங்க. அவங்களா இப்போ இது பண்ணிக்கிறாங்க. நாங்கள் மீன் பிடிக்கணும்னு போனால் எங்களை பிடிக்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு கூலி ஆளாக இருக்கணும், அவங்க சொல்கிறத கேட்டு தான் மீன் பிடிக்கணும். அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்களை எங்களை அஹிம்சை பண்ணுறாங்க. Even the fish caught is sold at discriminatory prices against Hindus vis-a-vis Muslims. ஒரு சாதாரண ஒரு மீன் வாங்கினா எங்களுக்கு 100 ரூபாய்னா அவங்களுக்கு 50 ரூபா. ரெண்டாவது இல்லைன்றுவாங்க. A homeless Hindu cannot erect a hut in a government Porambok. However, a Muslim has the liberty to do anything there. இதில் முஸ்லீம்கள் மட்டும் போய் வீடு கட்டினாவோ அந்த இடத்த குடியேறினாவோ யாருமே மூச்சு விட மாட்டாங்க. நம்ம இந்துக்கள் போய் ஒருத்தோட சும்மா அப்படி அதில் பாதை போனால் கூட அதில் இருக்கப்படாதுன்னு பிச்சு வீசிக்கிறாங்க, தீ வச்சுருக்காங்க, அடிச்சிருக்காங்க, என்னையே இந்த இம்சை பண்ணியிருக்காங்க. Even the welfare schemes of the government would not be made available for the Hindus of this village, says Chinnathambi. ஆடு மாடு கொடுத்த பிரச்சனை நான் அப்படித்தான் எங்கள் ஆளுகளுக்கு தான் கொடுப்பேன், பணக்காரனுக்கு தான் கொடுப்பேன். நீ என்னடா என்னடா செய்ய முடியும்னு கேட்டிருக்காங்க. அது என்னட்டவே கேட்டிருக்காங்க. If the Hindus are second-class citizens at Pudumadam, the fishing hamlet of Periyapatnam lives in the fear of Social Democratic Party of India, a Muslim organization. One Padani, who got converted as Muhammad Bashir, is now forcing other Hindus in Muttarayar Nagar to get converted. வடக்கு புதுக்குடியிருப்புக்கும் பழனி கேரளாவில் போய் அவன் மதம் மாறிக்கிட்டு வந்து இங்கே வந்து எங்களுக்கு முகமது பஷீர் எங்களை வந்து ஒரே வந்து எப்படி வந்து நீ ஒன்று மாறு இல்லைன்னா ஒன்று நிம்மதியாக ஊருக்காரனை இருக்க விட மாட்டேன். And Muslims happily are utilizing the services of police faithfuls to trouble the villages. எங்கள் எஸ்டிபி கட்சியினுடைய எஸ்டிபி சேர சொல்லி எங்கள் மக்களை எல்லாரையும் துன்புறுத்துறாங்க. எங்களில் சில பேர்களை கொண்டு வந்து மிரட்டி, பெண்களையும் எங்களையும் மிரட்டி இந்த மாதிரி தொந்தரவு கொடுத்து, நீ சேரலிட்டுன்னு சொன்னால் நான் அந்த கேஸ் போடுவேன், இந்த கேஸ் போடுவேன், இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவங்க இருக்கிறது 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரை வந்து 4 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிறனால தண்ணியில் விட மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் வந்து பெடிஷன் கொடுக்குறாங்க. எங்களை கலெக்டரேட்டை கொடுத்து எஸ்பிஐசியில் வந்து விசாரித்து வந்தாங்க எங்கள் ஊரை. During the Tamil holy month of Margazhi, Muslims do not permit playing of devotional songs even through ordinary loudspeakers, says the local temple pujari. ஒரு 2-3 வருஷமாக பக்கத்தில் பள்ளியாசலை கட்டி வச்சுக்கிட்டு நீ மார்கழியில் ரேடியா போடும்போது சவுண்டை குறைக்கணும், இல்லைன்னா போடக்கூடாது ரேடியா அப்படின்னு சொல்லி பசங்க வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு வண்டியை படித்து பேசுகிறாங்க. இப்படி இருந்து ஸ்பீக்கர் தான் வச்சுருக்கோம், மேலே குழாயிலாம் போடுறதில்ல. அதே மாதிரிக்கு 3-4 தடவை சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் மார்கழியில் வந்து 2 தடவை வந்து சொன்னாங்க சாயங்காலம் ரேடியா போட போகுது. More atrocious than this is the fact that the people themselves removed flagpoles of all political parties, fearing the wrath of a Muslim organization, SDPI. Any guess who was instrumental in presenting this brilliant idea? Be not surprised, it was the inspector of Tirupulani police station. இந்த கொடியை கொண்டு வந்து ஊன்றாங்களே, நாங்கள் ஒரு அமைதியான ஏரியா மீன ஒரு ஏரியாவில் இப்படி கொண்டு வந்து ஊன்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது, சரி இருக்கிற கொடியை ஃபுல்லாக அப்புறப்படுத்திடுங்க, அவங்களை ஊண்ட விடாமல் ஆக்கிறோம் அப்படின்னு காவல்துறை சொன்னாப்புல. அப்போ ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொடியுமே அப்புறப்படுத்தியாச்சு. On June 25, 2012, in this same Periyapatnam, Muslims from the states of Assam, Bihar, Karnataka and Kerala congregated here and were given arms training covertly. Dismissing it as karate training, the police faithfuls released them lock, stock and barrel. As all the Muslim organizations indulged in a concerted agitation, the government released all these extremists, says Ramurthy. விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே ராமநாதபுரம் நகரில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையை மறிச்சாங்க. பிஎஃப்ஐயோடைய வழக்கறிஞர்கள் டீம்லாம் வந்து இந்த விஷயங்களில் வந்து தலையிட்டு உடனடியாக ஒரு எல்லண்டோ பிரச்சனையை உருவாக்கி கட்டாயப்படுத்தி அவங்கள ஒரு நிர்பந்தப்படுத்தி இந்த இளைஞர்கள் மீது எந்த வழக்கும் போடாமல் அன்ரெக்கார்டாக உடனே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. See this picture carefully. This is an Arab-style mosque in an ordinary seaside hamlet. The Muslim in a not-so-significant corner of Tamil Nadu, Periyapatnam, considers only Saudi Arabia as his motherland and not India. This is a classic case of such a mindset. Lord Rama, before crossing over to Lanka, lay on a bed of darbar grass here at Tirupulani,
the name board of Tirupulani Adi Jagannatha Perumal was smashed by the Muslims on 22/2013. Even after lodging a complaint with the police, no action has been forthcoming, says Ramachandran. திருப்புராணி ஆதி ஜெகநாத பெருமானுடைய கோயிலை எஸ்டிபிஐ கட்சிக்காரன் தாக்கப்படுறாங்க. தாக்கின உடனே நான் கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தேன். போலீஸே என்னை மிரட்டி இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வாசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. In a government school at Vannangundu near Tirupulani on November 9, 2013, Muslims belonging to Social Democratic Party of India indulged in violence during the 150th anniversary celebrations of Swami Vivekananda. வண்ணாங்குண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு நடந்து கொண்டிருந்த போது நாங்கள் ரதத்தோடு சென்ற போது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், அது குறிப்பாக எஸ்டிபிஐ என்று அறியக்கூடிய சில நபர்கள் வந்து எங்களுடன் வன்முறைக்கு வந்து ஆயத்தமானார்கள். In this riot, one Ramachandran was attacked, and even after lodging a complaint with the police, no action has been taken, says Durai. அமைப்புக்காக கொண்டு வரப்பட்ட அந்த காவி கொடி, இது வந்து கொடியை கட்டிக்கிட்டு நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கு முடியாது. அப்படி நீங்கள் படுறதா இருந்தால் எங்களுடைய இஸ்லாமிய பிள்ளைகளை பூரா நீங்கள் வெளியே அங்கே ஸ்கூலில் விட்டு நாங்கள் வெளியேற்றிடுவோம் அப்படிங்கிறத சண்டை போட்டு ஆயத்தமான. அப்போ நாங்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து உடனே காவல்துறை விரைந்து வந்து அதை சமாதானப்படுத்தி தடுத்து நிறுத்தினார்கள். இதில் வந்து அந்த எங்களுடைய இதில் பராமரிப்பு பாதுகாப்பு பணியில் வந்து கொண்டிருந்த ராமச்சந்திரன் என்பவர்கள் அந்த இஸ்லாமிய குறிப்பாக எஸ்டிபிஐ அங்கத்தினர்கள் தாக்கப்பட்டு காயமடைந்தார். அப்போது காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினார்கள். பின்பு நிகழ்ச்சிக்கு பிறகு அது மனு கேட்டார்கள், மனு எழுதி கொடுத்தோம். ஆனால் இந்த தேதி வரைக்கும் அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. Muslims prevented a procession in connection with Vivekananda Jayanti at Tirupulani. The same job was executed with finesse by the police faithfuls at Kirlakarai. Would those intolerant to Swamiji himself keep mum if a Hindu keeps worshipping his pagan deities? On 21/12/2012, Muslims unfurled their crescent in Sri Karupatti Muniyasamy temple. And for this, they erected a fence over a portion of the temple and encroached upon it, says Tavasimani. 21/12/2012 அன்னைக்கு அந்த கோயிலில் ஒரு பகுதியை வந்து சுற்றி வேலையடவு பண்ணி நடுவால் வந்து பிறைக்கொடியை ஊண்டி எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணும்போது அப்போ இந்துக்கள் பூரா அங்கே வந்து பெரும்பகுதியாக திரண்டு அதை போராடி அதை பூரா அதிகாரிகள் மூலம் அகற்றினாங்க. அகற்றியும் கூட என்ன பிரச்சனைனா, இவ்வளவு பெரிய ஒரு பதஷ்டத்தை உண்டாக்கின இந்த விஷயத்துக்கு காவல்துறையில இருந்து ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு பண்ணல. Shouting the slogan, "We shall achieve Pakistan or sacrifice our lives in Kabristan," Muslims demolished this temple in the year 1947. சுதந்திர போராட்டம் நாடங்க நடந்துகிட்டு இருக்கிற போது அடைந்தால் பாகிஸ்தான் இல்லையே கபர்ஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷத்தோட வந்து அந்த கோயிலை வந்து இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட அந்த கோயில் கடற்கரையில் இன்ன வரைக்கும் அது வந்து புதுப்பிக்கப்படாமல் இருக்கு. On 3/11/2013, Muslims pasted posters which stated, "Indulging in idol worship is an act of shaitan, the devil." None of such acts by them have been questioned by the police faithful. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தில் இருந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க. என்ன போர்டு வச்சிருக்காங்கன்னா, கற்சிலையை வழிபடுவதும் என குறிகேட்பதும் சைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. போர்டை வச்ச போது இந்துக்கள் பூரா பெரும்பகுதியில் அங்கே திரண்டு காவல்துறையில் சொல்கிற போது அந்த காவல்துறையில் வந்து அந்த போர்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நமக்கு அதுக்கு வந்து நாம் அந்த புகார் கொடுத்த உடனே புகார் மனு ரசீது தந்திருக்காங்க. ஆனால் அந்த போர்டை எடுத்துகிட்டு போய் அந்த காவல்துறையை சேர்ந்த கோட்டைச்சாமி அவங்க வந்து அந்த போர்டையே கொண்டு போய் அவர் வந்து அதை அழிச்சிட்டார். To facilitate these illegal activities, they are amassing properties in the coastal areas abutting the sea. கடற்கரையில் இருக்கிற நிலங்களை பூரா ஒன்றுக்கு பல மடங்கு கொடுத்து அவங்க வாங்கியிருக்காங்க. One Janaki Raman was murdered on 16/3/2013 for having dared to enter a Muslim area, and those who did it belong to Social Democratic Party of India (SDPI). Again, the police faithfuls converted this murder into a suicide.
எஸ்டிபி சேர்ந்த அந்த அவங்க தாமுக சேர்ந்த இயக்கத்துக்காரங்க வந்து நீ இங்கே என்ன வரக்கூடாது, இங்கே என்ன வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதையும் மீறி இவர் வந்ததுனால அன்னைக்கு தேதியில் வந்து அவரை வந்து கடுமையாக வந்து நீ ஏன்டா மறுபடியும் நீ சொல்ல நீ ஏன் இங்கே வர்றா, என்ன உன்னால தான் எல்லா விஷயமும் தெரியுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுமையாக தாக்கியிருக்காங்க. தாக்கின உடனே அவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த வீதியில இருந்து உயிர் தப்புறதுக்காண்டி தான் வேலை செய்கிற அந்த வீட்டுக்கே ஓடி இருக்காரு. ஓடினோடனே அந்த வீட்டுக்குள்ளேயும் அவங்க அத்துமீறி உள்ளக நுழைஞ்சி அவரை போய் தாக்கியிருக்காங்க. தொடர்ந்து அவனை தாக்கினோம்னா அந்த அவங்க வேலைக்கு வச்சுருந்த அவங்க கூட ஏப்பா இப்படின்னா பண்ணுறீங்களே, இது அல்லாவுக்காக அடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னா போட்டு யாரையோ போட்டு இப்படின்னா அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூக்குரலிட்டு இருக்காங்க. இட்ட உடனே அவர் மறுபடியும் திருப்பி அவரை மீறி அடித்த உடனே அவர் மறுபகுதி அந்த மேல் பகுதியில் ஏறி போயிருக்காரு. ஏறி போனோம்னா அங்கேயே வச்சு அவரை அடித்து கொண்டுறாங்க. திரு கோட்டைச்சாமி அவங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடியே அவர் கொலை வந்துட்டார். ஆனால் அவர் கோட்டைச்சாமி வந்து இவர் அந்த கொலையாளிகளையும் மற்றவங்களையும் காப்பாற்றுறதுக்காண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு, என் கண்ணு முன்னால் தான் வந்து கயிறு எடுத்துட்டு அவர் ஓடினாரு அப்படின்னு சொல்லிட்டு. With an intention of freeing one Suleiman from this case, the police faithfuls included him only as accused number 3. அறிக்கையில் கூட அந்த கொலையில மும்மரமான எஸ்டிபிஐ காரங்களும் முக்கிய குற்றவாளிகளும் தப்புவதற்கு எதிராக சுலைமான்கிற அந்த பேர் வந்து எல்லா நாளையும் சொல்லப்பட்ட காரணத்தினால அது A1 A2 2 பெண்களை போட்டுட்டு கடைசியில் வந்து என்ன செய்யறாரு, அந்த சுலைமான 3வது குற்றவாளியை அதில் சேர்த்து அவர் தப்பிக்கிறதுக்கு எல்லா வழியையும் இந்த கோட்டைச்சாமி வந்து செஞ்சிருக்காங்க. Muslims proudly christened the pond near Kilakarai at Sikkal as Pakistan Uruni, thus displaying their patriotism towards Pakistan. Due to the untiring efforts of Hindus, this name board was removed. 10 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஊரணிய முகப்பு பகுதியில் இந்த ஊரணிக்கு பேரை பாகிஸ்தான் ஊரணி அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. இது வந்து இந்துக்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படுத்தினது. அது மட்டும் இல்லாமல் தேசிய சிந்தனை இருக்கிறவங்க மத்தியிலையும் கொந்தளிப்பு ஏற்படுத்தி அது அரசாங்கத்தில் கம்ப்ளைண்ட் ஆகி அந்த போர்டை வந்து அரசாங்கம் அகற்றி அங்கே ஒரு சமாதான குழு ஏற்படுத்தி அதை சரி பண்ணாங்க. The police faithfuls did not initiate any action against these patriots of Pakistan. It was a Hindu tradition in the neighborhood to immerse in the sea at Mariyur near Kilakarai and begin temple festivities. However, on July 21, 2014, when I came to take a dip to commence my vrata for Mudugulathur Selliamman Temple Festival, Mariyur Muslims threatened me not to come to the seashore wearing a saffron towel, says Vijay Kumar. மாரியூர் கடற்கரை போகும்போது 4 இளைஞர்கள் வந்து வழிமறித்து என்னை பைக்கில் 2 வீலரில் போகும்போது வழிமறிச்சாங்க. எனக்கு நீங்கள் கோயிலுக்கு கடற்கரைக்கெலாம் போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் இந்த காவி நிற துண்டு நீ அணிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 இளைஞர்கள் வந்து என்னை வந்து கையில் அறுவாளோட வந்து மிரட்டினாங்க. Police faithfuls at Sayalkudi police station even refused to acknowledge receipt of my complaint. பெட்டிஷன் கொடுத்துட்டு ரசீது கட்டுறதுக்கு ரசீது வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் ரசீது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் அனுப்பிச்சு விட்டாங்க. If students come to school wearing protection thread Raksha on hands in connection with the same Selliamman temple, they would not be allowed and their internal marks would be cut, threatened the teachers of Mudugulathur Muslim High School, L.H. Vijay Kumar and Muruganandam. காப்பு கட்டிட்டு அறியக்கூடாது, நீ காப்பு கட்டி அணைஞ்சி இருந்தால் ஸ்கூலில் லீவ் எடுத்துகிட்டு திருவிழா முடிஞ்சோடனே நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்தால் போதும், உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆப்சண்ட் போட மாட்டோம், பெர்சன்ட் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு பாதி குழந்தைகள் போக விடல, பாதி குழந்தைய காப்பை கட்டிட்டு தான் ஸ்கூலுக்கே போயிட்டு. அதே மாதிரி குழந்தைகள்லாம் அந்த இன்டர்னல் மார்க்கில் வந்து +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்டர்னல் மார்க்கில் வந்து கை வைப்போம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் +1 +2 மார்க்கில் வந்து நாங்கள் அவங்களை வந்து எஜுகேஷன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், படிக்கிற சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீங்களாக தான் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இருக்கிற கிளாஸ் டீச்சர், முஸ்லீமாக இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து பசங்களை வந்து பொண்ணுகளையும் மிரட்டுறது. This Mariyur is not new to Islamic fundamentalism. In the year 1992, Muslims have smashed Sangali Karupanna Swami temple and Muneeswaran temple, says Ramesh. நமது பகுதியில் இஸ்லாமிய டீமாரியை சேர்ந்தவங்க அவங்க சங்கலி கருப்பசாமி கோயிலில் திரண்டு போய் 50-60 பேர் போய் சிற்பங்கள்லாம் உடைச்சி
இந்த பகுதியில் அது கேஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நமது உப்பிலாங் கிராமத்துக்கு போகும்போது ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மண்டமடையார் கோயில் முனீஸ்வரர் ஆலயத்தையும் அடித்து உடைச்சிருக்காங்க. 92. If posters demanding action against Sakshi Maharaj, a member of parliament from Uttar Pradesh, are seen in this peripheral hamlet of Ramanathapuram, one could realize the spread and global reach of Islamic fundamentalism. Hindu candidates canvassing for votes were prohibited from entering Muslim areas at Valinokkam near Mariyur during election time. தேர்தலில் இந்து வேட்பாளர்களை யாரையுமே அந்த ஊருக்குள்ளே விடலை. இப்படி உள்ள சம்பவம்லாம் அந்த பகுதியில் நடந்தது. Wearing rosary and commencing pilgrimage for Vaikasi Vishakam and Sabarimala are permitted here. However, indulging in bhajans is prohibited. Police faithfuls allege that the sentiments of Muslims would be hurt, says Arumugam. அங்கே இருக்கிறவங்க ஐயப்பனுக்கு மாலை போடலாம், முருகனுக்கு மாலை போடலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பகுதியில் இருக்கிறவங்க பெரும்பாலான இந்துக்கள் நடைபயணமாக விசாகத்தன்னைக்கு வைகாசி விசாகத்துக்கு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை வழங்குவது வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பகுதியில் வந்து மாலை போட மட்டும்தான் அனுமதி இருக்கிறது, அவங்க பஜனை பாட அனுமதி இல்லை. காரணம் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பஜனை பாடுறதுனால இஸ்லாமியனுடைய மனது புண்படுது, அதனால் நீங்கள் உங்கள் பஜனைகளை வந்து பாடாதீங்க, மைக் போட்டு பஜனை பாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. அங்கே கேட்டாலும் அனுமதி காவல்துறை கொடுப்பதில்லை. Would this Taliban country, which prohibits praises upon Lord Muruga and Ayyappa, tolerate Swami Vivekananda? On 5/7/2014, Shri A. Karuppasamy, belonging to the fishermen wing of the DMK, placed a banner with the image of Swami Vivekananda for his housewarming ceremony. Police faithfuls removed this banner. Since it is an area dominated by Muslims, police threatened that they would take legal action, says Sabari. அவர்கிட்ட காவல்துறை ஆய்வாளர் என்ன சொன்னார்னா, இந்த விவேகானந்தர் படத்தை நீங்கள் மறைங்க, இல்லாட்ட அந்த கட்டவுட்டை எடுத்துங்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்னதற்கான காரணத்தை கேட்டீங்கன்னா, இங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாகறாங்க, இந்த பகுதியில் நீங்கள் வந்து இந்த படத்தை வைக்கக்கூடாது, அப்படி வச்சீங்கன்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஒன்று பாயுங்கனாரு. The plan of Tamil Nadu government to bring all these villages afflicted with Islamic fundamentalism and form a separate taluk with Keedakkarai as a headquarters is filled with danger, says Rajashekhar. அதாவது இந்த கீழக்கரை மையமாக வச்சு பிரிக்கிறது மூலமாக இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்த பகுதியில் ஒரு மெஜாரிட்டியான எண்ணிக்கையில் வருங்காலத்தில் அவங்க சட்டமன்றத்திலையும் சரி நகராட்சியிலையும் சரி எல்லா தேர்தல்கள்லையும் அவங்க ஜெயிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையை அரசாங்கமே அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. குறிப்பாக ஏர்வாடி, கீழக்கரை, பெரியப்பட்டினம், மாயாகுளம், சிக்கல் இந்த பகுதியெல்லாம் இஸ்லாமியோட பயங்கரவாதிகளுடைய ஒரு வளர்ச்சியானது அதிபயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்கு. All these illegal and Islamic activities have increased after the electoral victory of Jawahirullah of Manidaneya Makkal Katchi, says Rajashekhar. மாவட்டத்தில் இந்த மனிதநேய மக்கள் கட்சி இந்த ஜவஹர்லால் கான் அவர் வந்த பிறகு இந்த பகுதியில் பயங்கரவாத செயல்கள் வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. On 17/10/2013, Muslims slaughtered a cow near Kottai Munishwarar temple at Alagan Kulam. Police faithfuls arrested the Hindus who gave the complaint and refrained from taking action against Muslims. சம்பவத்துக்கு காவல்துறை வரலைங்கிற அதிருப்தியில் அங்கே இருக்கிற மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண உடனடியாக போலீஸ் வந்துச்சு. பசுமாடை வெட்டின முஸ்லீமை விட்டுட்டு எதிர்ப்பு தெரிவித்து பண்ண இந்து மக்களை கைது பண்ணாங்க. To humiliate the Hindus, cow was slaughtered at Alagan Kulam. However, at Sittar Kottai, to enslave the Hindus, they virtually slaughtered a man. Jamaat collects tax from autos, cars, vans and other such vehicles parked at Sittar Kottai bus stand. When Kannan, a worker of Bharatiya Janata Party BJP, questioned this, he was murdered by Muslims. சித்தார்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் எந்த வாகனங்கள்
நிறுத்தினாலும் அது இந்து வாகனமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் வாகனம் எல்லாருமே ஜமாத்துக்கு பணம் கொடுக்கணும். மாதத்துக்கு ஆட்டோவாக இருந்தால் 50 ரூபா, டாக்ஸியாக இருந்தால் 100 ரூபா, இப்படி வேனாக இருந்தால் 200 ரூபா இப்படி கொடுக்கணும் ஒரு கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்று இளைஞரணி செயலாளராக வந்த கண்ணன் அதை மறுத்து கேட்குறாரு 6 வருஷத்துக்கு முன்னால். நான் இந்த மாதிரி கட்டமையாக சொல்கிறார். உடனே வந்து அவரை திட்டமிட்டு அவர் வந்து இரவு நேரங்களில் அந்த ஜமாத்தை சேர்ந்தவங்களை கொலை செஞ்சுட்டாங்க. In this very same bus stand, a driver was attacked because he dared to wear vermilion on his forehead. Police faithfuls failed to take any action whatsoever. ஜமீன்தாரோட சேர்ந்த ஒரு டிரைவர், அவன் பேர் மகேந்திரன், அவன் நெற்றியில் செந்தூரம் வச்சிருக்கான். அதோட ஈயப்பா செந்தூரம் வைக்கலாங்க முஸ்லீம் பையன் அடிச்சு போட்டான். Muslim Jamaat had displayed warning boards at Pamban, Alagankulam, Pannaikulam, Puduvalasai, Attiyottu, Sittarkottai and Pettagavayal, banning outsiders from entering the villages. After Daily Pioneer, an English daily in its issue dated 16/12/2013, wrote about this. These warning boards were removed. Another seashore hamlet of Ramanathapuram is Devipatnam. Dharma Munishwarar Temple festival celebrated by the fisherfolk traditionally for ages was prevented on 31/5/2013 by the Muslims, and the man who was instrumental in doing this was the Panchayat chairman Zakir Hussain. காலங்காலமாக இங்கே தர்ம முனீஸ்வரர் ஆலயம் இருக்கு. இதிலிருந்து தான் நாங்கள் வைகாசி மாதம் திருவிழா எடுத்து செல்வோம். இந்த தரப்பில் என்ன செஞ்சாங்கன்னா பிரசிடென்ட் ஜாகிர் ஹுசைன் வர்ற வழியில் வெளியூர் ஆட்களை கொண்டாந்து தாக்கி எதுக்கு இந்த வழியில் நீ வர்ற பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையை எடுத்து விட்டாப்புல. This Zakir Hussain, the chairman of Devipatnam Panchayat, brought Muslims from outside and beat the Hindus. Villagers allege that these Muslims have built a new mosque and refuse to permit any Hindu procession to pass by this mosque. எங்களுக்கெல்லாம் அடிச்சு இந்த பாருங்க, எங்களுக்கெல்லாம் கண்ணு ஓரத்தில் அடிச்சு கல் விட்டு எரிஞ்சு இங்கே ஒரு 7-10 பேருக்கு மேலே மண்டையெல்லாம் உடைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாப்புல. அந்த ஜாகிர் ஹுசைன் வெளியிலிருந்து தீவிரவாதி கோஷ்டினாக்கா வந்து ஒரு 50-100 ஆட்களை வந்து இறக்கி விட்டு இந்த காலனியில் இருக்க இந்த முனீஸ்வர ஆலயத்துக்கு கூட வந்த ஜனங்களெல்லாம் அடிச்சு துன்புறுத்தினா அந்த ஜாகிர் ஹுசைன். Even in this attack, case has been registered against 2 juveniles and the government has dispatched them to Reformation School. The madrasas of this place get rid of good traits such as tolerance, pluralism, humanism, etc. from the minds of young and plant violence instead, thereby rearing fundamentalists in large numbers. What more can one expect from a district which is flooded with such madrasas? We are threatened when we go to bazaars, so we fear even venturing out, allege the village women. எத்தனை தடவை நாங்கள் கடத்தருக்கு பஸ்ஸுக்கு போகும்போது எங்களை எத்தனை தடவை மிரட்டி இருக்காரு. நாங்கள் கொஞ்சம் பயமாக தான் இருக்கோம். Muslim chairman Zakir Hussain even broke the drinking water tap in the area where Hindus reside. வெளியூர் ஆளை போனா அந்த முஸ்லீம் ஆளை வச்சுக்கிட்டு கல்லர் சிலர் வீட்டு கம்பால எங்களை அடிச்சு பைப்பை உடைச்சிருக்கான் பிடிச்சு. நான் கட்டின பைப் பிரசிடென்ட் அவனே உடைச்சிட்டு நான் கட்டின பைப் தண்ணியில் குடிக்கிற சமத்தை பார்ப்போம், எங்கடி பார்ப்போம் நீங்க தண்ணியில் குடிக்கிற சமத்தை அப்படின்னு சொல்லி அப்ப எங்களுக்குள்ள கும்பமான்னு சொல்ற புள்ள விளையாட்டு தெருவில் இருக்கு. அந்த புள்ளோட கல்ச்சர் ஏன்னா நீ பைப் வந்து உடைக்கணும் அப்படி கண்டாரளி வாயை திறந்தோன்னு மானபங்கப்படுத்திடுவோம் அசிங்கமா பேசவும் தான் அங்க சண்டை வந்து விட்டாலும் இங்க ஒரு பொம்பளை ஓடியா இருக்கு. Would you conduct Munishwara Temple festival? Thus, Zakir Hussain throws an open challenge. இந்த பிரசிடென்ட் இந்த வருஷத்துல வந்து எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. முனியவர்களுக்கு திருவிழா வச்சு நடத்துறத பாப்போம் அப்படின்னு சபதம் போட்டிருக்காரு. Even here, the villagers allege parochial behavior in favor of the Muslims by the police faithfuls. அந்த ஆளுக்கு பணத்தை வாங்கிட்டு நெஞ்சகத்தை வாங்கிட்டு அந்த ஆளுக்கு பக்கமா தான் பேசுறாங்க, எங்களுக்கு பேச கிடையாது. காவல்துறை நிக்கிறாங்கன்ட்டு நாங்க கஞ்சி கலையத்தை கொண்டுகிட்டு தைரியமா போறது, அவங்களும் எங்களை விரட்டி விடுறாங்க. Tondi, the historically significant port. Upon the instruction of Segunaina, the chairman of Tondi, a Hindu temple was demolished by the government by using a bulldozer without any forewarning for the construction of a coastal police station. The government looted lamps, hundi,
money, vessels and ornaments that were in the demolished temple, alleged the villagers. கோயிலில் இருந்த பொருள்கள் பூரா நவைகள் பணங்கள் மைக்கு செட்டு அன்னதானத்துக்கு உள்ள பெரிய பெரிய சாமான்கள் அண்டா குண்டா அனைத்துமே உண்டியல் கால வரைக்கும் பீரோல் வரைக்கும் அனைத்தையுமே உடைச்சி அவ்வளதையுமே அள்ளிட்டு போய் சென்றுட்டாங்க. Although 120 acres of government Porambok land is available, this temple on just a 3 cent land was demolished in a planned manner. ஒரு 120 ஏக்கர் இந்த பக்கம் புறம்பு கடை இருக்கு. கிட்டத்தட்ட 7 குளத்தை காணா ஒரு எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஏக்கர் இடம் இருக்கு இந்த தொண்டி பேரூராட்சியில். ஆனால் ஒரு 3 சென்ட் இடத்துல இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் அடிச்சு கட்டிட்டு இருக்காங்க. Conduction of Hindu temple processions without giving a damn to Muslims' opposition was a reason behind this demolition, alleged villagers. ஏன்னா நாங்கள் ஒரு தேரும் இதுக்கு திருவிழா பண்ணி நாங்கள் ஊர்வலம் வர போகும்போது அவங்க ரொம்ப எங்களோட நிப்பாட்டியிருக்காங்க. நாங்கள் அத்தனையும் மீறி நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இவங்க அரசு வேலை வச்சுக்கிட்டு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு இப்போ வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க. Besides, the villagers allege that the chairman of Tondi, Segunaina, has vowed to demolish every Hindu temple since Muslims are in a majority at Tondi. முஸ்லீம் நாங்கள் தான் ஆளணும், இந்துக்கள் கோயில் ஒரு கோயில் கூட தொண்டியில் ஒன்று இடிக்கப்படும், இந்த மாதிரி தொண்டி பேராஜ் சேர்மனே இதை சொல்கிறார் வாக்குமூலமாக சொல்லியிருக்காரு. Police faithfuls filed cases against those who questioned the demolition of the temple. நாங்கள் கேட்க போனவங்களோட எங்களுக்கு வேலை 20 பேர் வேலை 10 பேர் பேரில் முன்னால் ஒரு கேஸ் போட்டாங்க, ஒரு 15 பேர் பேரில் கேஸ் போட்டாங்க, அப்புறம் வந்து ஒரு 17 பேரில் கேஸ் போட்டாங்க. ISIS, a terrorist organization of international notoriety, which swears by Islamic fundamentalism and vows to create an Islamic world, indulges in slaughter of thousands of human beings and countless rapes of children. The youth of Tundi proudly displayed their association with ISIS by wearing t-shirts with ISIS logo and posting their pictures on Facebook. Even this anti-national act was justified by a few media organizations and the police faithfuls. An ordinary case was registered by the police faithfuls, and they even put forth a spurious argument that ISIS was not a banned organization. One Sangai Ridwan uploaded this on the Facebook. However, the police faithfuls arrested someone else in his place and gave a fillip to the global terrorist network. See this picture very carefully. Eulogizing these terrorists as hurricanes and fire orbs who made the world look bad, Sangai Ridwan praised these youth sky high and marked them as terrorists. Who is this Sangai Ridwan? Listen to this Sangai Ridwan speaking to another Muslim. உனக்கு நான் முழுசா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் முகநூல் முஸ்லீம் மீடியா சம்பந்தமாக நீ என்ன பதில் கொடுத்தாலும் அது உனக்கு தான் அது ஆபத்தை உண்டாக்கும், உனக்கு தான் அது அழிவு கொடுக்கும், உனக்கு தான் அது கேவலத்தை கொடுக்கும். சரி ஓகே, அதான் நான் கேன்சல் பண்ணுறேன். அதாவது இப்போ நீங்க ஒரு நிமிஷம் அப்படி பேசிக்கிட்டு நான் தான் பண்ணுவேங்கிறேன். சரிடா, நீ நம்பிதான் அவன் தப்பு பண்ணவன், நீ போலீஸ்க்கு போவேன்னு சொன்னப்போ எங்க வேணாலும் நீ போ, எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு நல்லவனா கெட்டவன் அது உனக்கு தேவையில்ல. நீ நம்பிதான், உனக்கு வேற வழி இல்ல. உன்னுடைய வாழ்க்கை தப்பு நீ நம்பிதான். நான் எங்கிருந்து பேசுறேன் எதுவுமே உனக்கு தேவையில்ல. உன்கிட்ட நான் பேசுறதுக்கு நான் தயார் இல்ல. உனக்கு அதை சொல்லணுங்கிற அவசியம் நான் என் சம்பந்தமாக ஒரு துரும்பு கூட உன்கிட்ட சொல்ல முடியாது. சொன்னாலும் சரி சொல்லாம இருந்தாலும் சரி உன்னால எதுவுமே நீ பண்ண முடியாது. அதான் நான் சொல்லிட்டேன்னா நான் உன்னை ஏன் விட்டு வச்சேன் தெரியுமா? இத்தனாலா என்ன பண்றா, நான் ஏன் உன்னை விட்டு வச்சேன் தெரியுமா? அழுத்து போய் வெறுத்து போய் நீ ஒதுங்கிட்டு வந்தா நினைச்சேன் நானு. நான் அதனாலதான் உன்னை விட்டு வச்சேன். இல்லன்னா உன்னை என்னைக்கு கீச்சிருப்பான் நானு. உன் ஊருக்காரனே 2 பேர் இருக்கான்டா, போதுமா? நாளைக்கு வந்து அவன் உனக்கு சொல்லுவான். ஒன்னும் பிரச்சனை நேர்ல வந்து பாப்பானவா? நேர்ல பாக்க சொல்லுங்க. நான் கடற்கரை பாக்க சொல்லுங்க. தெரு பேரையும் சொல்லிட்டான். நீ உங்க பேரையும் சொல்லாம இருக்குது. நீ சொல்ல வேணாம் அட்ரஸ்லாம். உன் அட்ரஸ் நீ எதுவுமே நீ எனக்குலாம் நீ எதுவுமே நீ சொல்ல வேணாம். நீ முதல்ல உன் யூசர் நேம் சொல்லு. நான் வந்து முகநூல் முஸ்லீம் மீடியா மட்டும் நான் வந்து தூக்கலடா. நான் உங்க அம்மா பேர்ல 2 தோரணம் பத்தியா அதையும் சேர்த்து தான் தூக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் லேட் ஆகுது, வேற ஒண்ணும் இல்லை. புரியுதா? பலஸ்தீன் இல்லைன்னா தூக்காதான்னு சொல்றேன்.
அதாவது டீல் அதெல்லாம் என்ன மயிருக்கு தூக்குறேன், வேற வேலை மயிர் இல்லை எனக்கு. முதல்ல உங்க அம்மா தூக்குறேன், அதுக்கு முன்னாடி நன்றி சொல்லு நாய. This Muslim terrorist who operates from shadows does not even share either his phone number or any other details with his Muslim brother. சரி ஓகே, இப்போதைக்கு போன வை. நீ அங்கே ஏதாவது மாற்றம் இருந்துச்சுனாக்கா இன்னைக்கு சுல்தானுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சுல்தானுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, யாசின் அன்சாரியில் ஒரு போஸ்ட் போடு. சுல்தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடு, நான் வந்து உனக்கு ஃபோன் பண்ணேன். எங்க பாரு, நீ உன் நம்பர் இல்லாம நான் எப்படி பண்ணுவேன்? நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். இல்ல மெசேஜ் இல்ல, உன் நம்பரை கூட நான் சொல். நீ வாட்ஸ்அப் நம்பர் கூட ஏதாச்சும் நீ வந்து யூஸ் யாசின் அன்சாரி உன் ஐடியில வந்து ஒரு போஸ்ட் போடு, ஸ்டேட்டஸ் சுல்தான் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டு அதை பார்த்துட்டு நான் வந்து உனக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணுன்னு சொன்னாக்கா போஸ்ட் மெசேஜ் மற்ற சுல்தான் பண்ணி கொடுக்குறாங்க, அது வேற இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன், ஒண்ணு வாட்ஸ்அப் நம்பர் கூட சரியா, இல்லாட்டி வந்து இது போடு. இந்த நம்பர் ஏன் சம்பந்தமா ஒரு துரும்பு கூட உனக்கு கிடைக்காது. நீ பேசுறது வேஸ்ட். உனக்கு தான் போன் காசு வேஸ்ட், எனக்கு போன் காசு வேஸ்டா போகும், எனக்கு நேரம் வேஸ்டா போகும். புரியுதா? By not taking suitable action against a man who is running a terrorism empire and helping him escape, are not the police faithfuls harming national security? A Facebook page titled Muganul Muslim Media, run by this Sangha Ridwan, has listed the services and help being rendered by Pakistan for the quake-affected Nepal and extolled its role. Some groups even went to the extent of praising ISIS, stating that they released nurses without causing any harm to them. Social Democratic Party of India pasted posters demanding that these youth should not be arrested. SP Pattinam near Thundi. In the police station on 14/10/2014, a rowdy, Syed Muhammad, stabbed a police officer Kalidas and attempted to escape. When the police official opened fire in self-defense, the rowdy died. Since Syed Muhammad was killed, both the Hindus and Muslims of SP Patnam heaved a sigh of relief, says Shiva Mahalingam. பிரச்சனைக்குரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் எல்லாருமே ஈவன் முஸ்லீம்கள் கூட அவங்கள அந்த நேரத்தில் அவஞ்சாண்டா இது ஒரு பெரிய நிம்மதி ஒரு கிராமத்துக்கு அப்படின்னு தான் அந்த ஸ்பாட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. Even the Muslim Jamaat petitioned that action be taken against Syed Muhammad, says Ratnakumar. முஸ்லீம் அதே நேரத்தில் ஏற்கனவே வந்து ஜமாத் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான். அவர் மேலே பல கேஸு இருக்குது, ஜமாத்தில் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி பல இது சொல்லியிருக்காங்க. Condemning the firing, in the name of Bandh, Muslims let Muslim travelers from the bus to alight safely and unleashed attacks upon Hindus alone, says Kannan. வர்ற பஸ்ஸெல்லாம் மறைச்சு நம்ம இந்துக்களை மட்டும் இறக்கி அடிச்சிருக்காங்க. இந்த போலீஸ் எதுவும் கண்டுக்கல, இந்த நடவடிக்கை எடுக்கல. Kalidas was an honest police official who prevented smuggling through sea and hence to punish him, Muslims scheme, alleges Ratnakumar. அவர் மட்டும் அங்கே வந்து கடத்தல் நடக்குதுன்னா தொண்டி அந்த எஸ்பி பட்டணம் கீழே நடக்குது. அது முக்கியமான எஸ்பி பட்டணம் வந்து கடத்தலுக்கு முக்கியமாக பேர் போட்ட ஏரியா, அது ரெக்கார்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இளைஞராக இருக்க பட்சத்தில் என்ன செய்கிறாருன்னா அதெல்லாம் வந்து எதுக்குமே துணை போகாமல் ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அங்கே உள்ள ரெவடிகள்லாம் இருந்துச்சுன்னா முஸ்லீம் ரெவடிலாம் யார் இருக்குது, முஸ்லீம் தான் இருக்காங்க. முஸ்லீமாக இருக்க பட்சத்தில் என்ன செய்யறாங்கன்னா இவரை வந்து காளிதாசன் வந்து இதோ ஒரு சம்பவம் பயன்படுத்தி இவர் எப்படியாச்சும் வெளியில் நடத்தணும் அப்படின்றாங்க பண்ணுறாங்க. This allegation is confirmed by the statement of Muslim fundamentalist member of Legislative Assembly Jawahirullah that the police were attempting to frame one Nagur Ghani as an accused, alleges Madhav. இப்போ ஜவாஹர்லாவே இந்த போராட்டம் போய் பேசின போது நாகூர் கனி இந்த கேஸ்ல சேர்க்கலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவரே தன் வாயால சொல்றாரு. Government Hospital of Ramanathapuram, where the body of Syed Muhammad was kept, was turned into a place of riot by the Muslims, says Ramamurthy. ராமநாதபுரம் மாவட்டத்தில் எம்எல்ஏ ஜவஹர்லா, அவர் சார்ந்த அந்த அமைப்பு தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம், இவங்கெல்லாம்
வாடகை வண்டி எடுத்துக்கிட்டு கொடி கட்டிக்கிட்டு நேர ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு முன்பு தேசிய நெடுஞ்சாலையை மறைச்சு மிகப்பெரிய ரகலையில் ஆர்ப்பாட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆஸ்பத்திரியில் எந்த விதமான நோயாளிகளுக்கும் நிம்மதியாக இருக்க முடியாத சூழ்நிலை. If the government does not decide favorably, we shall do whatever it deems fit, thundered the rioters all over the media. எங்களுக்கு தெரிஞ்ச வர எஸ்பி பண்ணதில் போலீஸ் எல்லாத்தையுமே வெளியில் அனுப்பிட்டு அவனை சாவடிச்சுட்டு தான் கொண்டிருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு தீர்ப்பு வந்து ஒழுங்கான தீர்ப்பு கிடைக்கணும். இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம்னே தெரியாது. As usual, no action was taken against the rioters. A criminal who is considered a rowdy even by the Muslims and who attempted to murder a police official in the police station itself by stabbing him was honored first by the government, which granted a solatium of 5 lakh rupees, and then by fundamentalist Muslims who gave him the title Martyr. The district secretary of Hindu Munnani, Ramamurthy, lodged a complaint with the superintendent of police, Mayil Vahanan, against the attacks upon Hindus, requesting for necessary action. As a reflection to this complaint preferred to by Ramamurthy, Facebook Muslim media instigated Muslims to launch attacks upon him. The Facebook Muslim media prodded the Muslims to speak to him from foreign and internet numbers. It also advised them specifically not to speak after 12 midnight and not to use unparliamentary words, which was actually a nudge to call it midnight using bad language. Welcoming comments like "good idea" were registered against this upload. Muslims naturally understood the do nots as do's. As ordered, Ramamurthy started receiving threatening calls. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக வெளிநாட்டிலிருந்து நம்பர் இல்லாத கால் மலேசியா துபாய் என்கிற மாதிரி ஆளுகளெல்லாம் தொடர்ச்சியாக எனக்கு கொலை மிரட்டல் வந்துச்சு. நீங்கள் வந்து உடனடியாக கம்ப்ளைண்ட்டை திரும்பி வாங்கணும், இல்லைன்னா உன் மேலே உன்னை கொண்டுருவேன், ராமேஸ்வரத்தில் உன்னை நேரடியாக பார்க்கும்போது நீ என்ன செய்வேன், உன்னை நீ இருக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. Even after Ramamurthy lodged a complaint with the police faithfuls did not bother to take any action. எந்தெந்த நம்பரில் வந்துச்சு, எந்தெந்த நாட்டிலேருந்து வந்துச்சு, அப்படி தொடர்ச்சியாக வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட்டு எஸ்பிடிஐ, செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, கலெக்டர், தமிழக முதலமைச்சர் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த கம்ப்ளைண்ட் மீது நடவடிக்கை இல்லை. Now see the screen carefully. The coastal areas of Ramanathapuram have become a safe haven of Islamic terrorism. These parts have become fertile training grounds for terrorism. Did this terrorist platform happen accidentally, or was it created as per a scheme? From the year 1981 onwards, Muslims planned and purchased lands in coastal areas, says Shubha Nagarajan. 51க்கு பின்னால இருக்கக்கூடிய நிலப்புலங்கள் மற்றது கடலோரம் பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாமே முஸ்லீம்கள் வந்து ரியல் எஸ்டேட் முறையில் வாங்கி தன்னுடைய பாதுகாப்பில் வைக்கிறதும் இல்லை. Since these coastal areas are situated inland, this area comes handy for smuggling purposes. See this picture carefully. If many persons were to hide amidst these thorny bushes along with their boats, it would be very easy for them to remain incognito. Dense palm groves here create a natural hideout. Such areas up to Narippayu, which have no signs of human presence, are heaven sent for smuggling narcotics, weapons, gold, silver, etc. Since this coastal area is near Sri Lanka, ISA of Pakistan infiltrates our country with Lanka as a launch pad. To abet this infiltration all along the shore, mosques with tall minarets have been constructed at all places in this district. Visible even from deep seas, this minar is even taller
than the government lighthouse. Would not these minars be of aid to Islamic fundamentalist activities that are secretly carried out by the sea? The mosque which you see in this picture is in the very same village wherein the Muslims cut off the national flag and raised footwears in its place. Would the Muslim terrorists who captured the shores leave the capital of the district free? When Swami Vivekananda returned from Chicago, it was only at Ramanathapuram that he first set his foot on Indian soil. Honoring his arrival, a lamp post was erected at Ramanathapuram in the year 1897. Muslims keep on inflicting damage to this lamp post. Every year, during the occasion of Vivekananda Jayanti, we would renovate it, and the Muslims coming to pray in the nearby mosque would damage it once again. Even if we identify the culprits and inform the police, they care not to initiate any action, says Dorai of Jnana Deepa Seva Sangam. அந்த நினைவு தூணுக்கு பின்னால் ஒரு மசூதி ஒன்று இருக்குது. அந்த மசூதிக்கு தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் அந்த தொழுகை நிகழ்ந்து நடந்த போது ஒவ்வொரு முறையும் அதை உடைச்சி தாக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதை நாங்களே தேடி கண்டுபிடிச்சி எங்களோட நாலேஜில் வரப்போது நாங்கள் தேடி பார்த்தபோது குறிப்பிட்ட இஸ்லாமிய நபர்கள் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிருக்காங்கிறது எங்களுடைய நாலேஜில் வருது. இதை கூட நாங்கள் காவல்துறையில் சொன்ன போது கூட நாங்கள் சரி செய்கிறோம் பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை சொல்கிறாங்களே தவிர அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. Would those who can't tolerate the memorial pillar erected in honor of Swami Vivekananda spare Hindu temples? On 19/9/2012, Vallabha Vinayak temple at Sandaikadai was scorched by the Muslims, and as usual the police faithfuls manufactured a ruse of electricity leakage to ensure the escape of Muslims, says Vinod Kannan. தீ எரிஞ்சிருக்கும் போது நான் கேட்குற போலீஸ்காரன் எப்படி சார் எரிச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் போலீஸ்கார் சொல்றாரு அது ஒன்றும் இல்லைப்பா பவர் லைன் உரசி தீ பிடிச்சிருச்சு அப்படிங்கிறாரு. அப்போ கரண்ட் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் எனக்கு முன்பு அறிமுகம் இல்லை, இருந்தாலும் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு. அவர் என்கிட்ட வெளில சொல்றாரு, ஜி இது பவர் லைன்லாம் உரச கிடையாது. பக்கத்தில் அந்த சந்தைக்கடை பிள்ளையார்கள் பக்கத்திலேயே ஒரு திருமண மகால் ஒன்று இருக்கு. அது பக்கத்தில் ஒரு லாட்ஜ் ஒன்று இருக்கு. அந்த லாட்ஜில் வேலை வாங்கக்கூடியவர். அந்த திருமண மகாலும் அந்த லாட்ஜும் ஒரு முஸ்லீம் நபருக்கு சொந்தமானது. அங்கேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். அதனால அவர் சொல்றாரு, பயந்து இருந்துச்சு இந்த மாதிரி 2 பேர் வந்தாங்க பைக்கில் எதோ வச்சாங்க. வச்சவொடனே தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சவொடனே அவங்க ஏதோ வத்தியை வச்சுதான் எரிஞ்சதை பார்த்தவொடனே நாங்கள் ஓடி அந்த தீ அணைக்கிறதுக்காண்டி சாக்கடை தண்ணி வெளியே ஊற்றி நாங்கள் தான் அணைச்சோம். அந்த நேரத்தில் நாங்கள் தான் அணைச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் போலீஸ் வண்டி தீயணைப்பு வண்டிலாம் அணைச்சிச்சு. இப்போ நாங்கள் இதை போலீஸை சொன்னால் எங்களையே அடிச்சு விரட்டுறாங்க. It was Inspector Ganeshan and his senior official Muralidharan who indulged in this dishonorable act, he adds. நீங்க தேவையில்லாம இந்த இடத்துல கூட்ட முடிய இது பவர் லைன் உரசி தீ பிடிச்சது தேவையில்லாம நீங்க வேற மாதிரி இது பக்கத்துல அருகில முஸ்லீம் ஏரியா இருக்கு உடனடியா நீங்க கலஞ்சு போகணும்னு எங்களை மிரட்டுறாரு. அப்பயும் இதை இந்த கணேஷ் இன்ஸ்பெக்டர் அவரோட அந்த டிஎஸ்பி முரளிதரன் இவங்க 2 பேரும் ஒரு காவல்துறை அதிகாரியா இல்லாம ஒரு இஸ்லாமியர்களோட பிரதிநிதியாக தான் பேசுவாங்க. On 31/10/2012, using the opportunity of a bandh announced by Tevar Iyakam of Ramanathapuram, Muslims instigated violence, says Vinod Kannan. After smashing the shops, they approached the temple of Lord Muruga, but turned their attention to the bus stand as the Hindus gathered to protect this temple. முருகங்களை இடிக்கிறதுக்காண்டி அங்கிருந்து முன்னேறி இருந்தாங்க. முன்னேறி வரும்போது நாங்கள் எங்கள் கடையில் அடைச்சிட்டு நாங்கள் அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருந்த நம்ம இந்துக்களும் எல்லாரும் கடையில் அடைச்சிட்டு எல்லாரும் ஓடி வர்றாங்க. பாதுகாப்பு தேடி முருகங்களை நோக்கி ஓடி வர்றாங்க. After pulling down the flagpole of Hindu Munnani in the bus stand and denigrating the flag, Muslims dared the Hindus to collect the flagpole at Chinnakadai. All this in the presence of police faithfuls. அந்த புதிய பெருந்தலை அருகில ஆட்டோ நிலையம் இருக்கு. அந்த ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்துல இந்து முன்னணி கொடிமரம் ஒன்று இருந்தது. அந்த கொடிமரத்தை வெட்டி சாய்க்கிறாங்க. காவல்துறையில முன்னாடியே பக்கத்துல போலீஸ் எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க. நம்ம அந்த காவி கொடியை கீழே போட்டு அதை ஒண்ணுக்கு இருந்தா ஒருத்தன் மொத்தம் 3 கொடி ஒரே மரத்துல 3 கொடி இருக்கும். ஒருத்தன் ஒரு கொடியில ஒண்ணுக்கு இருந்தா இன்னொருத்தன் ஒரு கொடியை தீய வைக்கிறான்.
அப்போ போலீஸ் வந்து வேடிக்கை பார்க்குது. இவன் அந்த கொடிமரத்தை சாச்சாங்க, கொடிமரத்தை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், ஆம்பளையா இருந்தா சின்ன கடைக்கில் வந்து இந்த கொடிமரத்தை வாங்கிக்கிறா, வேட்டியன் எவனா இருந்தாலும் இந்து எவனா இருந்தாலும் தைரியமா சின்ன கடைக்கில் வந்து பாருங்கடா. The Maniac gang, which brought down the flagpole, also smashed the temples of Veerabhadra and Kannan. This hysteric gang, as it proceeded, also damaged houses, shops and vehicles parked on streets, says Vinod Kannan. Even the women were not spared. வீரபத்ர சாமிகளை தாக்கும்போது அந்த வீரபத்ர சாமிகளுக்கு ஒரு சில இளைஞர்கள் வந்து யாதவ சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை போய் அங்கிருந்த வீடுகளை உடைக்கிறாங்க. அந்த சேர்த்து ஃபைனான்ஸ் பண்றவர் ஆட்டோக்கள் பிடிச்சு வச்சிருக்காரு. அந்த ஃபைனான்ஸ் பிடிக்குது, அந்த ஆட்டோ கண்ணாடியில் உடைச்சது அந்த கண்ணன் கோயில் வாசல்ல கார் மெக்கானிக் ஒர்க்ஷாப் வச்சிருக்காரு. அந்த கார் மெக்கானிக் ஒர்க்ஷாப் வாசல்ல ஒரு 10க்கு மேற்பட்ட காரு சுமோ எல்லாம் கலந்து வந்து நிற்குது. இந்த வண்டி கண்ணாடியில பூரா உடைக்கிறாங்க. உடைச்சு அங்க நின்ற பைக்கை அடிச்சு கொடுக்குறாங்க. ஒரு வீடுகள் இருந்த வீடுகள் ஓட்டு வீடுகள் அதிகமான பகுதி, ஓட்டு வீடுகள் அடிக்கிறாங்க. பொம்பளை ஆளுகளை முதல் கொண்டு மண்டையை உடைச்சிருக்காங்க. அந்த பகுதியில் ஒரு அதிமுக பிரமுகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு குருசாமி கோனார். அந்த குருசாமி கோனாரோட காரை கண்ணாடியில உடைச்சு கவுத்தி போட்டு வச்சிருந்தாங்க. கண்ணங்கோயில அடிச்சு நொறுக்கி கண்ணங்கோயிலோட கலசம் வந்து சிமெண்ட்ல அந்த முன்பகுதியில சிமெண்ட்ல கோபுரத்துல கலசம் இருந்தாங்க. அந்த கலசத்தை உடைச்சாங்க. Had the police faithfuls prevented it in the beginning itself, all these unfortunate incidents and destruction would not have ensued. All these actions of the police faithfuls, which reek of partiality, are only adding fuel to the fire of Islamic atrocities, remarks Vinod Kannan. இவங்க வந்து புதிய பேருந்து நிலையம் வந்து கொடிமரத்தை சாச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பகுதிக்கே போனாங்க. இவங்க அப்பயே காவல்துறை தடியை நடத்தி கலைச்சிருந்தாவோ கைது பண்ணியிருந்தாவோ இந்த பெரிய விஷயம் அசம்பாவிதம் இருந்துக்கலாம். Chinnakadai Veedi of Ramanathapuram today resembles the streets of Afghanistan. Dushyant Raja laments that the Kalika Devi Amman temple complex is used for drinking liquor. இந்த இஸ்லாமிய இளைஞருக்கு எப்பப்போ வேலைன்னா அங்கே இருக்கிற அந்த காளிகாதேவன் கோயிலில் போய் பிரச்சனை பண்ணுறது, தண்ணி அடிக்கிறது, பீர் பாட்டில் போட்டு உடைக்கிறது தான் வேலை. இதை தட்டி கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர் இந்து இளைஞர்களை அடிக்கிறது வேலை. இந்த மாதிரி அடிபட்டு இடையில ஒரு பையன் மண்டை உடஞ்சா அவனுடைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடணும். You know that the Muslims are using it for drinking, then why do you go to the temple at all? Ask the police faithfuls, thereby tacitly making the temple a liquor bar. ராஜேஷ் கண்ணா இன்ஸ்பெக்டர் அவர் ஏன்டா அவங்க வந்து அடிச்சாங்கன்னு கேட்காம நீங்க ஏன்டா கோயில்ல போய் உட்காந்தேன்னு கேட்டிருக்காரு. A police official by name Amal Raj aids and abets these Muslim atrocities, alleges Dushyant Raja. இதில் வந்து முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னா எஸ்பிசிடி ஒருத்தர் இருக்கார் கேணிக்கரையில், அவருக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. அவர் தான் குறிப்பிட்டு இல்லாமல் மொத்தமாக இந்துக்களை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு முடிவோடு இருக்கார். அவர் பேர் வந்து அமல்ராஜ் செட்டியார். Police faithfuls who helped in converting a temple into a bar on 21/9/2013 also saved tactfully the Muslims who hurled bombs at Om Shakti Vinayaka temple, says Ramamurthy. ஓம் சக்தி நகர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற விநாயகர் ஆலயத்தில் அங்கே இருக்கிற இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பெட்ரோல் குண்டை வீசிட்டு போய் அந்த கோயிலை சேதப்படுத்திட்டு போயிட்டாங்க. உடனடியாக அங்கே இருக்கிற மக்கள்லாம் திரண்டு அங்கே காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட ஃபோனில் தகவல் சொன்ன உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட்டு புகாரை வந்து ஸ்டேஷனில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. புகார் கொடுக்க ஸ்டேஷன் போகிறதுக்குள்ளே எஸ்பி என்ன பண்ணிட்டார், அங்கே இருக்கிற பெண் காவலர்களை அனுப்பி பிரச்சனையை உடனே முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக பெண் காவலர்களை அனுப்பி புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரே போலீஸே போய் மொத்த பெட்ரோல் கூண்டு வெடித்த இடம் இந்த தடம் தெரியாமல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. Those who hurl bombs at temples permit peaceful conduct of Mariamman temple worship during the Tamil holy month of Adi. Bala Murali says that during the puja held during the month of Adi, Muslims blare through loudspeakers from their mosques and disturb the worship. நகரில் உள்ள பெரிய மாரியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளி தலைவெள்ளி வந்து உச்சிகால பூஜை நடந்துட்டு இருக்கும்போது 4 மசூதிகள்லையும் வந்து நல்ல சத்தமான ஒலிபெருக்கி குழாய்களை வச்சு அவங்களோட வழிபாடை ரொம்ப சத்தமாக இது பண்ணுறாங்க. Near Kumarayya Kovil, till 11 p.m. they would call for prayers through cone speakers from mosques and create disturbances. If we were to complain to the police, they would conveniently cut the telephone, says Bala Murali. குமரையா கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு மசூதியில் இருந்து நைட்டு 11 மணிக்கு
வாங்க சொல்றாங்க. சுமார் 2.5 கிலோமீட்டர் இருக்கும். அங்க அந்த சத்தம் வந்து என்னை தொந்தரவு பண்ணுது. அப்ப வந்து நான் வந்து 100க்கு தொடர்பு கொண்டு கூப்பிடுற நேரத்துல எந்த ஒரு பதிலுமே இல்லை. These police faithfuls who choose to turn the other way when the Muslims recite their prayer calls 5 times a day through the cone speakers banned by the Supreme Court, however, take action when it comes to playing devotional songs over ordinary speakers on Tuesday evenings at Mariamman Temple. அதே சமயம் ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு மாரியம்மன் கோயிலில் பாட்டு வந்து சாயங்கால நேரத்தில் சத்தமாக வச்சு போட்டதுக்கு அந்த கோயிலில் உள்ள பையனை கூப்பிட்டு திரு பூமுத்து உதவி ஆய்வாளர் பஜாரில் இருக்காரு, அவர் வந்து கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. More horrible is the fact that these police faithfuls give a damn to the Muslims constructing their places of worship in the vicinity of temples. Shiva Shankaran says that they have rented a place very near to Naganathapuram Amman temple and are conducting regular prayers there. இது வந்து ஒரு காளியம்மன் கோயில் வந்து பல ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு எதிர்த்தாப்புலையே இடம் வாங்கி அந்த இடத்தை சிறப்பு தொழுகைக்குன்னு பயன்படுத்துகிறாங்க. Already there is a mosque near this temple and now they have bought a house adjacent to the temple, and do they need to convert it into a mosque? They have annexed the area near the temple. Would they spare temple lands then? Ramamurthy says that Salim Mullah Khan, the former district secretary of Tamil Nadu Muslim Munnetra Kazhagam, has encroached upon the land belonging to Agni Veerabhadreshwara temple situated near Ramanathapuram bus stand and has constructed houses and shops upon it. பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அக்னி வீரபத்ர சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடம் ஒரு 2 ஏக்கர் 9 சென்ட் இடம் இருக்கு. இந்த 2 ஏக்கர் 9 சென்ட் இடத்தை தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் சலீமுல்லா கான் அதை அத்துமீறி ஆக்கிரமித்து அதில் மிக பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டியிருக்காங்க. சுமார் 144க்கும் மேற்பட்ட வீடுகளை, கடைகளை, பெரிய மிக பிரம்மாண்டமான கட்டடங்களை இங்கே கட்டியிருக்காங்க. Even after getting the required documents through RTI and after petitioning to the Hindu Religious and Charitable Endowments Department and the collector about the loot, no action is forthcoming, laments Ramamurthy. தகவல் உரிமை உரிமை சட்டத்தில் நான் அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறைக்கு நான் கேட்டேன். அவங்க உடனடியாக இது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, இதை உடனே காலி பண்ண போகிறேன்னு சொல்லி எனக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. இது தகவல் சொல்லியே 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எந்த நடவடிக்கை எடுக்கல. Police faithfuls serve as a true friend of Muslims in destroying traditional Hindu temple festivals. Councillor Nagarajan says that the police faithfuls prevented religious processions called Mulaipari through their traditional routes in Thayumanavar Swami Street, Vasant Nagar, Pulikkara Thiru of Ramanathapuram town. தாய்மான சாமிகள் தெரு முளைப்பாரி ஊர்வலம் இந்திரா நகர் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி திருவாரூர் சாமிகளை திருப்பி விட்டாங்க அந்த கேணிக்கிற காவல்துறை. அதில் முத்துமாரியம்மன் அந்த கோயிலை சேர்ந்த பாரி ஊர்வலமாக இதுவரை சிவன் கோயில் போய் முறைப்படி ராமநாத நகரில் வண்டிக்காரத்தன் சிவன் கோயில் இந்த பக்கம்லாம் போய் சுற்றி திருப்பி தலாவில் கேணிக்கிற பாதையில் சீல்ராஜ வீதி மூலம் பெரிய மாரியம்மன் கோட்டை மாரியம்மன் கோயில் தெருலாம் போய் வரக்கூடிய அந்த ஊர்வலத்தை சென்ட்ரல் பிளாக்கோட வண்டிக்கார தெரு போய் சென்ட்ரல் பிளாக்கோட திருப்பி இங்கிட்டே கொண்டு வந்து நீங்கள் இங்கேயே வணங்க, எதுக்கு அங்கேயே தேவையில்லாமல் போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய 100 ஆண்டு கால ஊர்வல பாதையை மறைச்சு தடுத்து. அது மட்டும் இல்லை, புலிக்கார தெரு கிட்டத்தட்ட 150 ஆண்டு காலமாக புலிக்கார தெரு ஊர்வலம் நடக்குது. அந்த ஊர்வல பாதையமாக வழக்கமான பாதை முஸ்லீம் ஒரு தெரு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில் 150 ஆண்டாக போய்கிட்டு இருந்த ஊர்வலம் போகக்கூடாதுன்னா அப்போ காவல்துறை எதுக்கு இருக்குது? Since the times of Raja Setupati of Ramanathapuram, the Agni Chatti procession of Draupadi Amman temple has been commencing from Nochivelurani Brahmapureshwara temple. Now that has been forced to change route thanks to the insistence of the police faithfuls. Presence of Muslims along the procession way is cited as a reason for this route change, remarks Nagarajan. துறைமுகல் திருவனுடைய அக்னி சட்டி ஊர்வலம் எப்போவுமே நெச்சுவேலில் போய் தான் பாரி கட்டி இது அக்னி சட்டி எடுத்து கரகம் கட்டி அங்கேருந்து வந்து கோயிலில் அக்னி பூ இறங்குறது வழக்கம். அவங்கள அந்த நெச்சுவே ஊர்னிக்கே போக விடாமல் முக ஊர்னி கரையில், முக ஊர்னியில் இதுவரை கரகமே எடுத்ததில்லை. நீ முக ஊர்னி கரையில் எடு, அங்கே தான் எடுக்கணும், நீ அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து இந்த இடத்துல வச்சு அக்னி சட்டி எடுக்க போன எல்லா தெருவையுமே இங்கேயே எடுக்க வச்சு
இப்படி அனுப்பிடுச்சு இந்த காவல்துறை. பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் நெச்சுவேல் ஊர்னிங்கிறது அங்கேருந்து தான் எல்லாமே கரகம் கட்டி வர்றது பண்டைய காலத்தில் இருந்து இருக்கு. சேதுபதி சமஸ்தான மன்னர்களே இதைத்தான் பண்ணியிருக்காங்க. However, these police faithfuls shamelessly permit the conduct of programs of the extremist Muslim organization Tawheed Jamaat, allowing them to block even the temple's entrance. Nagarajan says that the traditional drummers from Vadipatti who came to play in the temple festival were put in the bus and sent back by the police faithfuls. அந்த வாடிப்பட்டி மேளம் சொல்லக்கூடிய அந்த மேளம் அடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மேளக்காரர்களை பூரா போட்டு தடியடி நடத்தி அவங்கள வாகனத்தில் ஏற்றி காவல் வாகனத்தில் ஏற்றி பஸ் ஸ்டாண்டு கொண்டு போய் போலீஸே அராஜகமாக பஸ் ஏற்றி விடுற ஒரு அவல நிலை அந்த ஊர்வலத்தில் நடந்தது. When the Hindus attempted to establish their rights to go on a procession accompanied with drum beats, Inspector Ganeshan landed with police force and took away the Ganesha idol to the sea and immersed it. கொத்தகரில் இருக்கிற அந்த விநாயகரை மட்டும் இங்கே இருக்கிற காவல் சார்பு ஆய்வாளர் கணேசன் என்பவர் அந்த விநாயகரை தனியாக அவர் வண்டியில் எடுத்துகிட்டு போய் அந்த இருக்கிற மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை மீறி அவங்களெல்லாம் அடித்து விரட்டிட்டு இதை எடுத்துகிட்டு போய் குளத்தில் போய் அவர் தனியாக கொண்டு போய் எந்த விதமான எதுவும் ஃபாலோ பண்ணாமல் போய் கரைச்சிட்டு. Since the traditional Hindu festivals are either altered or banned according to the whims and fancies of Muslims, the autocracy of them is established. That this ban upon Vadipatti drums is a scheme hatched by the administration itself to distort Hindu temple festivals, thus snap the connection between Hindus and their temples. It has been a practice for the people of Tamil Nadu to listen to apocalyptic prophecies during times of distress. The ban on Vadipatti drums would be helpful in doing away with this practice too. Government itself is pushing the people belonging to downtrodden communities like Arundadiyar and Parayars to poverty, thus abetting their religious conversion to Islam. Using poverty to convert is nothing new to Muslims or Christians. It is a historical fact that Christianity and Islam indulge in conversions through allurements, threats or fraudulent means, and they are foremost in this practice. Hindu girls working in Muslim organizations are enticed into love and Muslims then convert them. Siva Shankaran laments about his sister who got converted to Islam, bemoaning the fact that for economic reasons, Hindus inevitably depend upon Muslims. சித்தி பொண்ணு ஒன்று அந்த மாதிரி போயிடுச்சு, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கூட எடுக்கலைன்னு வைங்களேன். இது போக வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்கும் பெண்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மதம் மாற்றுறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போய் அவங்கள மதம் மாற்றி அவங்க அப்படியே கல்யாணம் பண்ணிடுறாங்க. பண்ணுறது அவங்கள்ட்ட தான் போய் வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை அமைந்துக்கிட்டு இருக்கு. Would those who convert gullible Hindus to Islam, prevent temple festivals and encroach upon temple lands, spare water sources alone? Councillor Nagarajan alleges that Muslims encroached upon a pond by name Chetti Urani of Ramanathapuram and constructed Kolumbu Alim School. அந்த பெரிய கருப்பை செட்டி ஊர்னியினுடைய சரிபாதியான இடத்துல அந்த ஊர்னியை மறைச்சு அந்த ஊர்னிக்குள்ளேயே ஒரு சாலையை ஏற்படுத்துறதோடு இல்லை, அது இந்த ஊர்னியின் நடு மையப்பகுதியில் கிரவுண்ட் தரைத்தளம், முதல் தளம், இரண்டாம் தளம்னு 3 தளங்களை கொண்ட கட்டடம் கட்டியிருக்காங்க. பள்ளி வளாகம் கட்டி அதில் கொழும்பு ஆலிம் துவக்கப்பள்ளி, முஸ்லீம் துவக்கப்பள்ளின்னு சொல்லி இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. Near this very pond is Sayakarai Pond, and to encroach it, Muslims have laid a road. Even after complaining, no action is being taken, says Councillor Nagarajan. அந்த முத்துகருப்ப செட்டி ஊர்னிக்கு நேர் கிழக்கு பக்கம் இருக்கிற சாயக்கார ஊர்னியில் இப்போ பாதை அமைச்சு அந்த ஊர்னியிலே கொழும்பு ஆலிம் ஸ்கூல் செல்லும் வழி அப்படின்னு ஒரு கேட்டை போட்டு கல்லை ஊண்டி அவங்க பாதை மாதிரி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இதுவரை அந்த கேட்டை அகற்றப்படலை. Government has converted even the national highway to a one-way road for the sake of a Muslim shop, Maharaja Textiles. Government hospital complex has been converted
as a parking place for vehicles coming to this shop. The aqueduct constructed in the national highway was demolished by those belonging to Maharaja Textiles shop and converted it into a parking place. Since Muslims like Mujibur Rahman and Sirajuddin have been municipal commissioners, all these transgressions are taking place, says Councillor Nagarajan. இதுக்கு முன்னாடி முஜிபுர் ரஹ்மான் இருந்தார், இப்போ சிராஜுத்தீன் இருக்கார். இந்த முஜிபுர் ரஹ்மான் முழுக்க முழுக்க ராமநாதத்தில் முஸ்லீம் கடைகளுக்கு விதிமுறைகளை மீறி நகரமைப்பு இயக்குனர் வழங்க வேண்டிய கட்டட அனுமதிகளை பூரா இந்த முஜிபுர் ரஹ்மான் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துக்காக ராமநாதத்தில் உள்ள மகாராஜா சவுளி ஸ்டோர், அபிராமி சவுளி ஸ்டோர், இப்படி பெரிய பெரிய சவுளி ஸ்டோர் நிறுவனங்களுக்கு கட்டட அனுமதி வழங்கியிருக்காரு. Chakkarakotai Panchayat near Ramanathapuram town. Malar Nisha, a Muslim lady, diverted sewage onto the street. When she was questioned about it, Muslims slippered and humiliated his colleague councillor Ganeshan, belonging to the ruling party, reports Councillor Sendil Kumar. எங்களுடைய கவுன்சிலர் கணேசன் அவர் கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு தலைவர் ஒரு முஸ்லீம், அவர் எஸ்எம் நூர் முகமது, அவர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். அந்த சாக்கடை தண்ணி விடுற காம்ப்ளெக்ஸ்காரங்களும் ஒரு முஸ்லீம். அதனால் அவங்க எந்த ஒரு இது பண்ணலை. சொல்லிவிட்டு நான் வெள்ளிக்கிழமை நடந்த விஷயம் வெள்ளிக்கிழமை நான் சும்மா தெருவு புரிஞ்சுட்டு அவர் போயிட்டார். இவரை என்ன செஞ்சிட்டாங்கன்னா கணேசனுங்கிறவரை இவர் கொஞ்சம் பேசுனதுனால அவங்க மென்ஷன் பண்ணி சின்ன கடைக்காரங்க 2 பேர் வீட்டில் கூப்பிட்ருக்காங்க. இவர் போய் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனவரை கூப்பிட்டு வாங்க பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வீட்டில் வச்சு மலர் நிஷாங்கிற ஒரு பெண் கணேசனுங்கிறவரை செருப்பால் அடிச்சிருக்காங்க வச்சு. Even after identifying the Muslims who came from Chinnakadai to beat him, and even after giving their vehicle numbers, no action is forthcoming, says Sendil Kumar. சொல்கிறாங்க அடிச்சல சின்ன கடைக்காரங்க தான் அடித்தது 2 பேர். ஒருத்தர் பெரிய வனத்தில் உள்ளவர். பைக் நம்பர் முதல்ல கொடுத்துருக்காங்க. நம்பர் எனக்கு தெரியாது. பைக் நம்பர் முதல்ல கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில். இது வரைக்கும் எந்த ஒரு இது பண்ணவே கிடையாது. The background of Muslims who indulged in the attack is huge and nothing can be done, said the police faithfuls to the councillors who made the complaint. அடித்ததை நாங்கள் எல்லா கவுன்சிலரும் ஒட்டுமொத்த 15 கவுன்சிலரும் கையெழுத்து போட்டு ஸ்டேஷனில் கேணிக்கிற காவல் நிலையத்தில் போய் பெட்டிஷன் கொடுத்தோம். அதையும் மீறி டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுத்தோம். டிஎஸ்பி ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்து எந்த ஒரு தகவலும் கிடையாது. கேட்டால் இதனுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, எந்த ஒரு எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்களே டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயே சொல்லிட்டாங்க. When Ganeshan, who gave the complaint, was threatened with litigation, he withdrew the complaint, says Sendil Kumar. கவுன்சிலர் மேலே கேஸ் போகிற மாதிரி கொண்டு போய் அவரை பயமுறுத்தி கொஞ்சம் இது பண்ணனால அவர் என்னால் முடியாது, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், அதனால் நான் வாபஸ் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டார். If this is the situation for people's representatives, what hell would be let loose upon an ordinary Hindu? Owing to financial transactions, a young man, Thiruvarut Chelvan, was murdered on 2010-2013. Even 9 months after the murder of his son, police have not initiated any action to find the culprits, alleges Kandan, the father of Thiruvarut Chelvan. என் பையன் இறந்து 8-9 மாதம் ஆக போகுது. இதுவரையிலையும் எஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், டிஎஸ்பிபி பார்த்தேன். எந்த நடவடிக்கையுமே எனக்கு என் மகன் இறப்புக்கு இதுவரையிலையும் ஒரு தகவலுமே தெரியலை. Would they have murdered him for participating in Ganesh Chaturthi procession? Doubts Shri Kandan. நம்ம பிள்ளைய வச்சுருக்கோமே எதுவும் தீங்கு வருமேன்னு நினச்சிட்டு கூட நான் அதை கூட போய் கோயில் தானே சாமி தானே எல்லாரும் இழுக்க போகிறான்னு சொல்லிட்டு அதையும் இழுக்க போனேன். அதை இழுத்ததுனால என் பிள்ளைய மோட்டிவில் வச்சு அடித்தாங்கன்னு ஒன்றும் தெரியல. Even the phone number of the murder suspect was given by the Muslims only after the individual vacated the place, says Shri Kandan. அந்த தங்கியிருந்த அலிங்கிற ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. அந்த நம்பர் கொடுத்தவர் எப்படி சொன்னார்னா, நான் அவனை எப்படியும் பிடிச்சி கொடுக்குறேன், எப்படியும் உங்களுக்கு கண்டுபிடிச்சி அவனை எடுத்து கொடுத்துறேன் அப்படி சொன்னார். நம்பர் 96 55 65
9839. இந்த நம்பரில் வச்சுக்கிட்டு இருக்கிற நம்பர் வந்து சாமான்லாம் அந்த ரூமில் தங்கிட்டு இருந்தவனை சாமான்லாம் அள்ளி காலி பண்ணி போன பிற்பாடு இந்த நம்பரை கொடுத்துருக்காரு. More horrible and pathetic than this is the fact that the father of Thiruvarut Selvan pleads before Tamil Nadu Tawheed Jamaat to take action against the accused in the murder of his son. He approached them saying, "People living in my street suggested that you can take action and that you would attend to my case immediately if I present it to you appealing for necessary action. That is why I have come to you. To this extent, Jamaats are functioning as police stations and courts in this land." Sivashankaran alleges that police faithfuls have exempted the Muslim area of Chinnakadai from vehicle checks and such other regulatory activities normally undertaken by them. இதே சின்ன கடையில் போனீங்கன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் பசங்க நிற்பாங்க. அவங்கள ஏன்னு கேட்கறதுக்கு எதுக்கு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. Well, what was the gift given by the Muslims to the police faithfuls who nurtured Muslim terror? For having arrested a criminal, the Kenikkarai police station situated outside the collectorate was attacked on 2/2/2014 by the Muslims and a sub-inspector of police was grievously wounded in the attack. வண்டியில் ஏற்றிட்டு வரவிட மாட்டேங்கிறாங்க. யார் முஸ்லீம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருப்பாங்க. அந்த முஸ்லீம் சமைச்ச அந்த பூரா அந்த ஏரியா முஸ்லீம்ஸ் ஏரியாங்கிறனால அவங்க பூரா அப்படியே சேர்ந்து யாரையுமே உள்ளே விடலை. வண்டியில் வந்து ஜெயபாலங்கிற இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு, அவரை வண்டி எடுக்க விடலை. திருப்பி ஸ்டேஷனுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகும்போது திருப்பி ஸ்டேஷனில் நினைஞ்சிருக்காங்க. ஸ்டேஷன்லேயும் போய் கிட்டத்தட்ட ஒரு 100-150 முஸ்லீம்ஸ் உள்ளே போய் அடிச்சு அம்பிட்டு வத்தி ஸ்டேஷனுக்குள்ள உள்ள பொருளை கூட அடிச்சு விட்டு அவங்களை வெளியே இழுத்து வந்துருக்காங்க. The jeep of the inspector of Kenikkarai police station who attempted to establish the rule of law was scorched. எங்கள் ஏரியாவில் கேணிக்கரை காவல் நிலையத்தோட ஆய்வாளருடைய வண்டி நின்றுச்சு. அவர் அங்கே தான் குடியிருந்தார். அவருடைய ஜீப் நிற்கும் போது அன்றைக்கி நைட்டு 2 இஸ்லாமியில் அந்த பக்கம் போயிட்டு வந்துருந்தாங்க. அவங்க எப்போயுமே அந்த பக்கம் வராதவங்க அன்றைக்கி வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 10 மணி இருக்கும், 10 மணி வாக்கில் அவங்க அந்த இடத்துல நின்றுருந்தாங்க. திரும்ப 2 மணி வாக்கில் அந்த ஜீப் 10 எரிஞ்சிருச்சு. அவங்க அந்த இடத்துல தப்பிச்சு ஓடுறதை நாங்கள் பார்த்தோம். Police faithfuls themselves registered this incident as a case of accident. அதனால எந்த ஆக்ஷன் எடுக்க கிடையாது. இது போக அதை வந்து ஆக்சிடென்ட்டாக போலீஸ் வந்து கிரியேட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. Would this Taliban land, which lacks protection even for police forces, be safe and secure enough for those who serve in Hindu organizations? On 7/6/2013, petrol bomb was hurled at the marriage hall of Surya Prakash, the town chief of Bharatiya Janata Party. Muslims had even earlier warned Surya Prakash for having lent his premises to Hindu organizations for holding their programs. இந்த மாதிரி இந்து அமைப்புகளுக்கு இல்லை பிஜேபி இந்த மாதிரி இதுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற மாதிரி. They hurled stones at my house and even in spite of complaining to the police, no action had been taken, says Surya Prakash. எனது வீட்டின் மீது கல் எறிஞ்சு கிளாஸ் எல்லாம் ஜன்னல் கிளாஸ் எல்லாம் மேலே உள்ள கிளாஸ் எல்லாம் உடைக்கப்படுது. அதுக்கும் கம்ப்ளைண்ட் செய்து கிட்டத்தட்ட 1 year ஆகுது. அதுவும் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் போலீஸ் எடுக்கல. The Scorpio jeep that was parked before his house was ransacked. எனது ஸ்கார்பியோ வண்டி நொறுக்கப்பட்டது. கிளாஸ் அது வீட்டு வாசல்ல நிப்பாட்டி வச்சிருந்தது. நான் நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு திரும்பி வரும்போது அது ஃப்ரண்ட் கிளாஸ் உடைஞ்சிருச்சு. Says Surya Prakash that Chinnakadai of Ramanathapuram has turned into a den for dangerous weapons. உள்ள ஒரு வீட்லயும் அதாவது பாம் பிளாஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் பெட்ரோல் குண்டா இருக்கட்டும் மற்ற எல்லா இதுவும் வெப்பன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க டோட்டலி. The police arrested on 14/6/2014 those belonging to Rashtriya Swayamsevak Sangh RSS for doing physical exercises without any reasons. District Collector Nanda Kumar issued show cause notice to the educational institution which lent its premises for the conduct of RSS camp. But this very same Nanda Kumar participates with abandon in the functions of Tamil Nadu Muslim Munneta Kadagam, which indulges in acts of terrorism, says Ramamurthy. இந்த அடிப்படைவாத தமிழக முஸ்லிம் கழக அமைப்பு ஆர்கனைஸ் பண்ண ஏற்பாடு செஞ்ச இந்த நிகழ்ச்சியில் இங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் திரு நந்தகுமார் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கினார். In the year 2014, Nandakumar participated in an iftar party at a mosque near the old bus stand.
பழைய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல்ல இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன். As per the saying, like leader, like followers. Following the footsteps of the collector, the loyal Muslim employees of Kirakkare Government Hospital turned it into a virtual fortress for Ramzan festivities. District Collector Nanda Kumar cancelled the local holiday declared in connection with Uttarakosamangai Temple Arudra festival that has been in vogue since the time of the British in the year 2015. The freedom of religion that was granted to the Hindus even during the times of the British has been snatched away at Ramanathapuram in free India. As a crowning glory to all these, Collector Nanda Kumar even snatched the right to live the life of a Hindu. In the year 2014, the Raksha thread worn on the wrist and the dollar with the image of God worn by the students was cut, and the vermilion on the foreheads were erased, and the man who did it was a physical education teacher of the school, Hajis, says Jairaj. பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு என் பையன் வரணும் கையில் கட்டியிருந்த அந்த காப்பு கயிறை காணும். என்னடா எனக்கு சரி பவானந்தி, என் பையன் பேர் பவானந்தி. என்ன பண்ணி விசாரிக்கும் போது இல்லை, நான் ப்ரேயருக்கு போகிறதுக்கு முன்னாலேயே சில ஆளுக்களை சில ஸ்டூடெண்ட்டை மட்டும் அந்த பீட்டு வாத்தியார் நீங்கள் நிலையிலுக்குன்னு ஒதுக்கி விட்டுறாங்க. அப்போ நானும் அதில் கூட்டத்தோடு நின்றேன். அப்போ ஒரு 50 பேர் மாணவர்களை தனியாக ஒதுக்கிட்டாங்க. திடீர்னு என்ன காரணம், நிற்கிறவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியல. கடைசியாக வந்து பார்க்கும்போது அந்த பீட்டு வாத்தியார் அஜீஸ் என்பவர் வந்து கையில் உள்ள அந்த காப்பு கயிறை 50 பேர் அந்த கயிறு வெட்டிவிட்டாங்க. காப்பு கயிறை வந்து கத்திரிக்கோளால் வெட்டி எடுத்துருக்காங்க. The headmistress of the school, Zarina Lotus, states that she authorized it under the instructions of the collector. கலெக்டர் வந்து ஒரு ஹெச்எம்ஸ்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க. சரி. இதுக்கு ஸ்கூல் ரிசல்ட் சம்பந்தமா ஸ்டாண்டர்ட் சம்பந்தமா போட்டாங்க. சரி. இல்ல ஹெச்எம்ஸ்க்கு தமிழ்நாடு பரமக்குடி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். என்டையர் டிஸ்ட்ரிக்ட்டுங்களா? ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பரமக்குடி. ராம்நாத் அண்ட் பரமக்குடி. ஓகே. ஆமா, அது சொல்லும்போது சொன்னாங்க இந்த மாதிரி கயிறு கட்டுறது, பொட்டு, இந்த மாதிரி மற்ற மதங்களை குறிக்கிற மாதிரியான ஒரு இருந்தது வேணாங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. கயிறெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி சொல்லுங்க. நாங்க வந்து மத்தியில போலீஸ் எல்லாம் நின்று வெளியில வந்து குழந்தைங்க வாட்ச் பண்ணிருக்காங்க எல்லா ஸ்கூல்ஸ்லயும். ஸ்கூல்ஸ் எல்லாம் எழுப்பி விட்டு அங்க ஸ்கூல் பற்றி எல்லாம் சொன்னாங்க. The district collector Nanda Kumar amusingly confessed to have given this diktat on January 28, 2014 to put an end to the skirmishes happening between the students. When asked what do you propose to do about Muslims who wear parda and skull cap to the schools, he defiantly stated that he would do so as he pleases and dared us to go to court, says Jairaj. பரதா போட்டு வர்றாங்க, இல்லை குள்ளா வச்சுட்டு வர்றாங்க. அதை வாத்தியாரே சில ஸ்கூலில் முஸ்லீம் ஆசிரியர் என்ன செய்கிறாங்க கேட்டால் குள்ளா வச்சுட்டு வர்றாங்க. அதை நீங்கள் நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டதுக்கு அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன், வேணா நீங்கள் வேணால் கோர்ட்டுக்கு போங்க, நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். The political parties of Tamil Nadu have unfortunately given Ramanathapuram on a platter to Muslim fundamentalists by ensuring that it does not have a people's representative who would question the wrongdoings of the Taliban collective. Political parties like DMK, AIADMK, Congress and others continuously choose only Muslims as their candidates and make them win in Ramanathapuram, a constituency where Hindus are in a majority. In the year 1996, Rahman Khan of the DMK. In 2001, Anwar Raja of AIADMK. In the year 2006, Hassan Ali of the Congress from the DMK alliance. Why should Muslims win standing on the symbol of other parties? Let us make them win under the banner of a Muslim party itself. AIADMK sent Jawahirullah, the representative of a fundamentalist outfit, Manidanaya Makkal Katchi, to the assembly. Who is this Jawahirullah? Was a member of the terrorist organization SIMI till 1989. Was a founder of Al-Ummah, which staged bomb blasts at Chennai, Coimbatore and Bengaluru. One who was penalized by the court for committing a financial fraud in the case of getting money for Muslim charitable institutions. A terrorist has become the representative of Ramanathapuram town in the state assembly. But in the agony that
Other constituencies of the district have not gone to Muslims. DMK chose Muhammad Jalil as its candidate and AIADMK chose Anwar Raja as its candidate for the 2014 parliament elections, thereby facilitating Islamization of entire Ramanathapuram district. Anwar Raja, the victorious candidate, appealed to the government to declare Kizhakkarai dominated by Muslims as a separate taluk, and the Tamil Nadu government duly passed it without batting an eyelid. As both the politics and the government have passed on to the hands of Muslims, the poor and hapless Hindus, in spite of being in a majority, are being suppressed by the Muslims. The government, which does not give a damn to terrorism, politicians who bow before Muslim fundamentalism, and all these could not appease the Muslims of Ramanathapuram. Posters urging Muslims to join the police force in good numbers in order to convert the police force into Shariat force. Would those Muslims who wield influence rest until social harmony is jeopardized? On September 6, 2014, they attempted to instigate riot between Hindu Adi Dravida and Thevar communities by defacing the statue of Pasumpan Muthuramalinga Thevar, says Pon Muthuramalingam. ராமநாதபுரம் தாய்மானசனம் தெருவில் தெய்வ திருமண தேசத்தில் பசும் முத்துராமத்தினுடைய சிலை சில மர்மனவர்களால் சாணியால் அடிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டது. Pon Muthuramalingam says that this was staged by the youth who recently got converted to Islam from Adi Dravida community. மதம் மாறிய ஆதி திராவிட இஸ்லாமியர்களுடைய நோக்கம்தான் அதற்கு காரணம். அதில் விசாரித்த பொழுது யார் யார் குற்றவாளி என்று பார்த்தால் அது ராஜ்குமார் என்ற சேட்டும் இப்ராஹிம் காதர் ஆகிய 3 இளைஞர்கள் தான் அதில் அந்த இழிவான செயலில் ஈடுபட்டார் என்பது தெரிய வந்தது. It is amply clear that this is a strategy to convert Hindu Adi Dravidas to Islam, citing the bogey of communal clashes. This Islamic conspiracy was neither condemned by any political party nor by any caste associations. Islamic extremism, which is being nurtured by government and political patronage, has even changed the name of Ramanathapuram. And credit for accomplishing this must be laid at the doors of Tamil Nadu Electricity Board, TNEB. See this electricity bill. Instead of Ramanathapuram, it has been printed Ram not. That is, there is no Ram. By doing so, Tamil Nadu Electricity Board denigrates the holy land upon which the holy feet of Lord Sri Ram once graced. How the Islamic fundamentalism which would not accept Lord Sri Ram accept Bharat? Social Democratic Party of India of Ramanathapuram howled that it was wrong and unjust to hang Afzal Guru who attacked Parliament. Muslims pasted posters everywhere stating that the hanging of Afzal Guru is against the people of Kashmir, decried it as fascism of the government and described patriotism as a hysteria. See this map. This district is near Sri Lanka. Muslim population is increasing in the Mannar area of Sri Lanka. The seashore of Ramanathapuram serves as a fortress with many islets. This shoreline functions as garrisons for jihadis. Moreover, cells of Pakistani ISI are functioning out of Sri Lanka. Under such dire circumstances, a Taliban administration functioning at Ramanathapuram is posing a big question mark to the security of the country. As the Malappuram district of Kerala functions, providing a foothold to Pakistan in the Arabian Sea, today Ramanathapuram too has turned so.